ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நம் அன்பு தாய் அன்னை மரியாளோடு இணைந்து கடவுளை போற்றவும் புகழவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறேன் சொல்லி அன்னை மரியாள் ஆண்டவர் தனக்கு செய்த செயலுக்காக அவள் புகழ் பாடினாள். நாமும் கடந்த இரவிலே ஆண்டவரால் பாதுகாக்க பெற்றோம், ஆண்டவரால் பராமரிக்க பெற்றோம். அவருக்கு புகழ் பாடுவது ஏற்புடையது என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூதா பாபிலோனர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட போது விடுதலையை நோக்கி தங்கள் பார்வையை அவர்கள் உயர்த்தினார்கள். விடுதலை எனக்கு எங்கிருந்து வரும்? சங்கீதம் அழகாக குறிப்பிடுகிறது, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுப்பார், இதோ அவரே எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த யூதா மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தபோது ஆண்டவரை நோக்கி தங்களது முகத்தை திருப்பினார்கள். ஆண்டவரிடம் இருந்துதான் விடுதலை உண்டு. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் ஆறுதல் தருகின்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வு உண்டு, நீங்கள் அழமாட்டீர்கள், உங்கள் துன்பத் துயலை எல்லாம் ஆண்டவர் நீக்கிவிட்டார், எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், சீயோன் வாழ் மக்களே நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களிடம் வருகிறார் என்று சொல்லி ஆறுதலான ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். ரோமை அரசாங்கத்திடமிருந்து எல்லா விதமான கஷ்டத்தையும் பெற்றுக்கொண்ட இந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணரசுக்குள் நாம் நுழைவது எப்படி? ஆண்டவருடைய வாழ்வை முழுவதுமாக நாம் பின்பற்ற வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும் என்பதுதான். எனவேதான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு இருக்கின்றார். ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. நீ துன்பத்தில் இருக்கிறாயா? நீ கஷ்டத்தில் இருக்கிறாயா? நீ வேதனையில் இருக்கிறாயா? இந்த சூழலில் நீ திரும்ப வேண்டியது ஆண்டவரிடம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மீது பரிவு கொள்கின்றார், ஆண்டவர் மீது இரக்கப்படுகின்றார். ஆண்டவரின் பரிவும் இரக்கமும் நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தேவைப்படுகின்றது. எனவேதான் அன்னை மரியாள் தனது பாடலிலே அருமையாக பாடுவாள், தலைமுறை தோறும் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு என்றால், யாரெல்லாம் ஆண்டவரை முழுவதுமாக நம்புகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை முழுமையாக விசுவசிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தலைமுறை தோறும் இரக்கம் காட்டி வருகிறார் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவரை அன்னை மரியாளை போல பற்றி கொள்வோம், அந்த ஆண்டவரை அன்னை மரியாளை போல முழுமையாக நம்புவோம். ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என்பதுதான் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான செய்தி. எனவே நாம் இந்த விண்ணரசுக்குள் நுழைவதற்கு நம்மை தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றுவோம். ஆண்டவர் நம் நோய்களை குணமாக்குவார், பிணிகளை நீக்குவார், சாத்தானின் கட்டுகளில் இருந்தும் அந்தகார சக்திகளிடமிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பார். அந்த ஆண்டவரிடம் திரும்புவோம், அந்த ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆமீன். உனக்கென நான் தரும் காணிக்கையை